பாவலன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? நேற்று பேசியிருக்கக்கூடிய அந்த சிபிஐ வீரபாண்டியன் அவர்கள் பேசினதுக்கு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் வந்து கடுமையான எதிர்வினையாற்றிருக்காங்க. 2 எம்எல்ஏ வச்சிருக்கிறார் ஒருத்தர், அவர் வந்து தான் ஜனநாயகவாதி கொள்கைவாதின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எல்லாம் சொல்கிறார். அவர் கூட திரு பஷீர் கூட சொன்னார், குறிப்பிட்டு சொன்னார், அவர் பேசின விதம் தவறானது ஆனால் பேசிய பொருள் சரியானது அப்படின்னு சொல்லியிருந்தார். திமுக தரப்பினர் வந்து ஏன் இவ்வளோ பதறாங்கன்னு தெரியல. ஒருவேளை திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற போது காங்கிரஸ் விசிக இடதுசாரிகள்லாம் செஞ்சு கூட்டு சேர்ந்து திமுகவை ஆட்சி அமைக்க விடாமல் கவுத்து விட்டால் எப்படி பதறுவார்களோ அந்த ஒரு மனநிலையிலிருந்து இப்போ பதறாங்க. என்ன இது அதான் வெளியேறதுலேருந்து அப்படி பதறாங்களே. இப்போ அவர் தோழர் சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் வீரபாண்டியன் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. தமிழக நலன், உழைக்கின்ற மக்களுடைய உழைப்பாளி மக்களுடைய நலன், எளிய மக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன் சார்ந்து எவரெல்லாம் எங்களை நாடி வருகின்றார்களோ அவர்களோடு இணைந்து களமாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கை. மக்களுடைய நலனுக்காக, உழைக்கின்ற மக்களுடைய நலனுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காக யாரெல்லாம் எங்களோடு கரம் கோர்க்கின்றார்களோ அவர்களோடு இணைந்து களமாடுவோம் என்பது தான் அவருடைய வாதம். இதில் எந்த இடத்துல வந்து திமுகவுக்கு எதிராக அவங்க பேசிட்டாங்க? ஏங்க, ஆட்சி அமைக்கிறது வந்து தாவேகா 108 இடங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு வந்து நகர்ந்திருக்கிறது. இதை வரவேற்கணும். மாற்றம் ஒன்றே மாறாதது. யார் வேண்டுமானாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம். அதுதான் வந்து அரசியல் ஜனநாயகம், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அரசியலமைப்பு சட்டம் தான் நாங்கள் சொல்லுது. ஏன்னா வந்து பாண்டு பேப்பரில் வந்து திமுக தான் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து அக்ரிமெண்ட் இருக்கா? இல்லை பட்டா போட்டு கொடுத்துருக்கா தமிழ்நாடு அவங்களுக்கு? திமுக பட்டா போட்டு கொடுத்துருக்கா இவங்க தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ட்டு? இல்லை அல்லது கூட்டணி கட்சிகள் வந்து காலம் முழுவதும் திமுக கூட இருக்குன்னு சொல்லி ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா? ஏதாவது பாண்டு பேப்பரில் எழுதியாக கொடுத்துருக்கோம்? பாண்டு பேப்பர் எழுதி கொடுக்கலங்க. ஏங்க இருங்க, இப்போ வந்து தாவேகாக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கல, அவங்களும் அதிமுக சைடு ஆதரவு வாங்கலன்னா ஆட்சி டிசால்வ் ஆகமாலாம், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. மறுதேர்தல் வருமா வராதா? குடியரசு ஆட்சி வரும்ல. இன்னைக்கு குடியரசு ஆட்சி வந்து கவர்னர் வந்து கவர்னருடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு போயிடுச்சுன்னா மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்திட்டு போயிடுவாங்களா இல்லையா? அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையில் இருந்து தான் நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம். இதில் எங்கே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம்? நீங்கள் ஆதரவு கொடுங்க, திமுக தாவேகாக்கு ஆதரவு கொடுங்க. உண்மையான ஜனநாயகம் கொடுக்க சொல்லுங்க. யாரை எதிர்த்து அவர் வந்து தேர்தல் களம் கண்டார்? யாரோட தேர்தல் யார் வேணா எதிர்க்கலாம், என்ன வேணாலும் பேசலாம். அது உத்தி. வெற்றி தான் முக்கியம். போர்க்களத்தில் வந்து ஆயுதம் தூக்குச்சுன்னா வெற்றி தாங்க முக்கியம். எதற்கு நீங்க ஏன் பதறீங்க? ஆட்சி அதிகாரம் திமுகவுக்கு மட்டும்தான் சொந்தமா? வேற யாரும் வரவே கூடாதா? இது என்ன மன்னராட்சியா? மக்கள் ஆட்சிங்க. எலெக்டட் கவர்மெண்ட். மக்கள் வாக்களிச்சு ஒரு ஓட்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய மகத்தான சாதனை. குடியரசுத் தலைவரில் இருந்து கடைகோடி ஒரு குக்கிராமத்தில் படிக்காம ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காம அவனுக்கு ஒரு ஓட்டு, குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஓட்டு, படிக்காத பாமரனுக்கு ஒரு ஓட்டு, சரி, அரசனுக்கு ஒரு ஓட்டு, ஆண்டிக்கு ஒரு ஓட்டு. இந்த ஒரு ஓட்டு தான் ஜனநாயகம். இதுதான் ஆட்சி மாற்றத்தை கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இங்க வாக்கு மாற்றம் நடந்திருக்கிறது. நீங்க எவ்வளவு பேசுறீங்களா? திமுகவுடைய அடிப்படை ஓட்டை இங்க காணாம போச்சே. அதுக்கு என்ன சொல்லுங்க? எங்களை விடுங்க. நீங்க எங்களை குறை சொல்றீங்க, விசிக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸை குறை சொல்றீங்க. உங்க ஓட்டு போன தேர்தலில் 43 விழுக்காடு வாங்கின திமுக இப்போ ஏன் 24 விழுக்காடு வந்துச்சு? மிச்ச ஓட்டில் எங்க போச்சு? திமுகவுடைய காலங்காலமா திமுகவுக்கு வாக்களித்த அந்த வாக்கு வங்கி எங்க போச்சு? ஏன்னா வங்கக்கடலை கரைஞ்சு போச்சா? சரியா வேலை செய்யற அதனால வங்கக்கடலை கரைஞ்சு போச்சா? திமுகவோட எங்க போச்சு? நீங்க எங்களை விடுங்க, எங்க ஓட்டை மைனஸ் பண்ணுங்க. திமுகவுடைய அந்த கோர் ஓட் பேங்க் எங்க போச்சுங்க? ஏன் உடைஞ்சிச்சு? எங்க போச்சு? உங்க ஓட்டை இப்போ உங்க தக்க வச்சுக்கிற முடியும் இந்த தேர்தலில். அதுவே கடந்து போயிடுச்சுல. அது கடந்து போகும்போது எங்களை எங்க குறை சொல்றீங்க? குறை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க விசிக தனி கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனி கட்சி, காங்கிரஸ் தனி கட்சி. அரசியல் களத்தில் அந்தந்த கட்சியோட இருப்புக்காக தான் போராட முடியும். நாங்க வந்து நாங்கெல்லாம் அழிஞ்சு போறோம், ஏன்னா நாங்கள் அதிகாரத்தை வரக்கூடாது, நீங்க திமுக மட்டும் வெற்றி பெற்று ஆட்சி எடுத்துக்கு வாங்க, நாங்க பாண்டடா கிடக்கிறோம், அடிமையா கிடக்கிறோம். இதுவா ஜனநாயகம்? என்னங்க ஜனநாயகத்தை பத்தி? ஜனநாயகவாதி என்று தன்னை சொல்லக்கூடிய ஒருத்தர் 2 எம்எல்ஏ வச்சுட்டு அவர் தான் முதலமைச்சர் ஆவாராம், அதுதான் முதலமைச்சர் ஆவாராம், அவர் தான் ஆகணுமாமா.
இதுதான் ஜனநாயகமா, இதுதான் நீங்க தேர்தல், இதுதான் ஆமாங்க, ஒரு ஓட்டு தீர்மானிக்குதுல்ல. இன்னைக்கு என்னாச்சு சிவகங்கையில, ஒரு ஓட்டு தீர்மானிக்குதுல்ல. அதான் ஜனநாயகம். ஒரு எம்எல்ஏ வச்சு கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம். ஒரு ஒத்த எம்எல்ஏ வச்சு நான் ஆட்சி அமைப்போங்க. ஒரு புல்லட் காலி பண்ணுதா இல்லையா? ஒரு துப்பாக்கியில் ஒரு புல்லட் என்ன வேல்யூ தானங்க? ஒரு துப்பாக்கியில் ஒரு புல்லட் வந்து வேல்யூ இல்லையா? அது உயிரை கொல்லுமோ கொள்ளாதா? சரி, அப்படிதாங்க அதை பார்க்கணும். 2 எம்எல்ஏ எங்களுக்கு 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஆட்சி அமைப்பதற்கு அவங்களுக்கு தேவை, நாங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த முரண்பாடை வந்து இந்த முரண்பாடை ஊதி பெருக்குது அவங்க தாங்க. நாங்க ஏதாவது முரண்பாடை பேசணுமா? திமுக வசைப்பாடணுமா? சொல்லுங்க பாப்பா. நாங்க ஏதாவது மண்ணவாரி தூத்தணுமா? திமுக எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோமா, கூட்டம் போட்டோமா, ஏதாவது பேசணுமா? மரியாதை போய் நேரம் சந்திச்சு பதில் சொல்லிட்டு வரோம். நாங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவு கேட்குறாங்க, போகிறோம்னு சொல்கிறோம். அது உதயநிதி கிண்டல் பண்ணுறாரு. ஆசை யாரை விட்டுச்சுன்றாரு. நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கலாம், நீங்கள் அது உங்கள் அப்பா வந்து முதலமைச்சராக வரலாம், நாங்களாம் போய் அமைச்சராக இடம் படக்கூடாதா? ஆசை யாரை விட்டுச்சுன்றாரு உதயநிதி? ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கான். சொல்லுங்க பாப்பா. புதுசாக வந்தால் புதுசாக வரட்டுங்க, தட்டு மாதிரி கத்துக்கிறட்டும். முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் வந்து ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறாரு, அவருடைய ரொம்ப மென்மையா இருக்கிறாரு. அந்த மென்மை தான் இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு எனக்கு சந்தேகமாயிடுச்சு. அப்படின்னு ஈஸ்வரன் சொல்கிறார். ஏங்க நான் சொல்றேன், திமுக நல்ல வலிமையான கட்சி தாங்க. திமுக வலிமையான கட்சி, ஒரு ஸ்டாண்டர்ட் ஓட் பேக் இருக்கக்கூடிய கட்சி தான். நிறைய தமிழ்நாட்டில் மாற்றங்களை கொண்டு வந்ததில், மகத்தான சாதனை கொடுத்ததில் திமுக வந்து ஒரு இருக்கிற கட்சிகளில் முன்னாடி நிற்கிற கட்சி. அதுக்கு நம்ம நிறைய மார்க் போடலாம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மாற்றம் நடக்குது. இந்த மாற்றத்தை யார் உருவாக்குனது? தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கியிருக்காங்க. ஆமாம். இந்த மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு நகரும்போது அதுக்கு வந்து போதுமான எண்ணிக்கை 118 எண்ணிக்கை 120 எண்ணிக்கை கிடச்சுன்னா இந்த மாற்றம் நடந்திருக்குமா? நடந்திருக்காதுல்ல. ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அவர் விஜய் ஆனாலுமே அவர் என்ன சொன்னார்னா, இதற்கு முன்னாடி விக்கிரவாணி மாநாட்டில் சொன்னார், நாம தனி பெரும்பான்மையுடன் வந்தாலுமே நம்மை நாடி வருபவர்களுக்கு நாம வந்து இந்த பெருந்தன்மை வந்து திமுக வருமா? இப்போ திமுக ஆட்சி அமைச்சிருக்கு, எங்களுக்கு இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்களா? அமைச்சரவையில் கொடுப்பாங்களா? கொடுத்துருப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். இப்போ திமுக 108 விழா வந்திருக்கு, நாங்கள்லாம் ஆதரவு கொடுக்குறோம். நாங்கள் ஆதரவு கொடுக்குறோங்க. சரி, இப்போ கவர்மெண்ட் திமுக ஃபார்ம் பண்ணிருக்கு, எங்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுப்பாங்களா? ஒரு வாரிய தலைவர் கொடுத்துருக்காங்களா? கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? கடந்த 5 வருஷம் என்ன பண்ணாங்க? 5 வருஷம் என்ன பண்ணாங்க? நாங்கள் வந்து திமுகக்காக விசிகா வந்து தமிழ்நாட்டை எவ்வளோ களமாட்டோம். எங்கள் தலைவர் வந்து எல்லா இடங்கள்லையும் பாஜகவுக்கு எதிராக திமுக என்ன நிலைப்பாடு எடுத்தோ அதோட கூடுதல் நிலைப்பாடு எடுத்து திமுகவை காப்பாற்றி இருக்கிற நிறைய இடங்களில் பாஜகவோட நெருக்கடியெல்லாம் அம்பலப்படுத்தி எல்லா இடங்களும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு, பேரணி எல்லாமே பாஜகவுக்கு எதிராக போட்டதான் விசிகா நடத்தின யுத்தமே. அது திமுக ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு. நாங்கள் நடத்திய போராட்டத்தில் திமுக மிகவும் பாதுகாப்பான ஆட்சியை 5 ஆண்டு கொடுத்தது. அதுக்கு என்ன நன்றி கடன் பண்ணிட்டாங்க அவங்க? ஏன்னா ஒரு 8-10 சீட்டு கொடுக்க முடியாதா? கழுத்தை போட்டு நெரிச்சிங்க. 2 நாடாளுமன்ற உறுப்பினர் 6 12 சீட்டு கொடுக்க முடியாதா? அப்பவே இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அதாங்க நாங்கள் என்ன நினைச்சோன்னா, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடையக்கூடாதுன்னு ரொம்ப பெருந்தன்மையாக இருந்தோம். நாங்கள் இப்போ கூட வந்து கூட்டணி விட்டு நாங்களாம் விரும்பி வெளியேறலைங்க. ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக, ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு கேட்குறாங்க. அந்த ஆதரவு கொடுக்கறதுல என்ன இவங்களுக்கு சிக்கல்னு கேட்குறேன். ஏன் வந்து ஒருத்தர் வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்க கூடாதா? அவர் முதலமைச்சராக வரக்கூடாதா? அவர் முதலமைச்சராக வர்றது ஏன் தடுக்கிறதுக்கு நீங்க வந்து விரும்புறீங்க? தடுக்கிறாங்க. இது இந்த தனம், இந்த புத்தி எதுல இருந்து பார்க்க முடியுது அப்படின்னா, ஏய் நீ எல்லாம் என்ன, நாங்க தான் படிப்போம், நீ படிக்காத. ஏய் நாங்கள் தான் இங்கே உட்காருவோம், நீ உட்காராத. இந்த கிராமத்தில் இருக்குல்ல நவீன தீண்டாமை, இது நவீன தீண்டாமை. நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நீ ஆட்சி அமைக்காத அப்படின்னு நவீன தீண்டாமைங்க. இன்னும் கிராமத்தில் சாதிய முரண்பாடுனா இருக்கு. ஏய் நாங்கள் இதெல்லாம் செய்வோம், நீ வராத, இந்த பக்கம் வராத, அங்கே உட்காராத, இங்கே உட்காராத, அதை செய்யாத, இதை செய்யாத, உனக்குள்ள என்ன தகுதி இருக்கு? இது கேட்குறாங்கல்ல, உனக்குள்ள என்ன தகுதி இருக்குன்னு. அதுதான் இது ஆண்டான் அடிமை மனநிலை தான். பேசிடும் குறைகள் தான் தட்டி கேளுங்க. இப்போ நாங்கள் இருக்கிறோம், விஜய் இப்போ அவங்க ஆட்சி அமைச்சிருக்காரு, குறைகள் தட்டி கேட்போம், கண்டிப்பாக தட்டி கேட்போம். திமுகவோடு இருக்கும்போது தட்டி கேட்டோமா இல்லையா? தட்டி கேட்டோம்ல, போராடி இருக்கோம்ல. அதே நிலைப்பாடு தான் தாவேக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. நாங்கள் குறைகள் இருந்தால் தட்டி கேட்போம், நல்லது நடந்தால் தட்டி கொடுப்போம். தோழர் வல்லம் பஷீர் சொல்லும்போது உளப்பூர்வமாக உங்களை வந்து திமுக அங்கீகரிக்கலான்னு கேட்டார். உண்மையை சொல்கிறேன், உளப்பூர்வமாக அங்கீகரிக்கலை.
எங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கல. இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடைந்து விடக்கூடாது, சிதைந்து விடக்கூடாது அப்படின்ற தொலைநோக்கு பார்வையில் இருந்து தான் எங்கள் தலைவர் வந்து திமுக ஆட்சி காலத்தில் நிறைய மனசங்கடத்தோடு தான் நாங்கள் வந்து அங்கே இருந்தோம். அது தலைவரே பல இடத்துல பேசியிருக்காரு. எங்களுக்கு சங்கடங்கள் இருக்குது, வலி இருக்குதுன்னா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க நடத்திய விடம். இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் மு.க. ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ எங்கள் தலைவர்கிட்ட எப்படி அணுகுனாங்க அப்படின்றதெல்லாம் அது வேறு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் விசிகா வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துடக்கூடாது, அவங்களுக்கு கூடுதல் எண்ணிக்கையில் வந்து இடம் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் நெருக்கடி கொடுக்கும்போது அதை அவரால் வந்து மீறிட்டு செய்ய முடியாது. நான் இந்த கட்சியோட தலைவர், விசிகா வந்து 10 இடம் கேட்குது, 12 இடம் கேட்குது, நான் கொடுப்பேன் அப்படின்ற இடத்துக்கு அவர் வர முடியல. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சியோட தலைவர். ஆனால் கூட்டணிக்கு எங்களுக்கு 10 இடம் வேணும், 12 இடம் வேணும், யார்கிட்ட கேட்க முடியுது? நேரடியாக வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் நாங்கள் பேச முடியுது. ஒரு குழு வச்சாங்க, அந்த குழுவில் கூட பேச முடியல. குழு வந்து டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது, சொல்கிறத கொண்டு போய் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் வேறு ஒருத்தர் அங்கே வந்து எந்தெந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் அப்படின்னு வேறு ஒருத்தர் முடிவு செய்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொன்னாங்க, கடலூரில் வந்து துணை மேயர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு. உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு நிறைய இடங்கள் ஒதுக்கப்பட்டது. விசிகா வெற்றி பெற்ற பிறகு கூட ஆட்சியில் அமரவிடலை. அது தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார், எனக்கே அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குன்னு சொன்னார். பெரியகுளத்தில் துணை தலைவர் பதவி எங்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது, ஜெயிச்சு வந்துட்டோம். ஆனால் உட்கார விடலை. திமுக காரங்களே நிறைய பேர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார். பல இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான இடங்களில் விசிகா வெற்றி பெற்ற பிறகு உள்ளாட்சி தேர்தலில் அந்த அதிகாரத்தில் உட்கார விடாமல் தடுத்தாங்க. திமுக தான் செஞ்சது. அதுக்கு மன்னிப்பே கேட்டார் தளபதி மு.க. ஸ்டாலின், மன்னிப்பு கேட்டார். அப்போ இது மாதிரியான வந்து அதே மாதிரி திண்டிவனத்தில் வன்னியரசு அவர்களுக்காக வந்து திமுக போய் வேலை செஞ்சா, தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் திமுகவுக்கு வேலை பார்த்தோம்ல. எங்கள் தலைவர் எங்கள் தொகுதிகளை கடந்து திமுக போட்டியில் கூட ஏராளமான தொகுதிகளை போய் மணிக்கணக்கில் உச்சி வெயில்ல நீங்க எடுத்து பாருங்களேன். வேலை பார்க்கலன்னு அவரே வந்து லைவ்ல அது நிர்வாகிகள் சில பேர் வேலை செய்யலன்னு அது வேற. எங்க தலைவருங்க, நீங்க இந்த தேர்தல் பரப்பு எடுத்து பாருங்களேன். எல்லா தலைவர்களுமே அந்த நண்பகல்ல சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு மாலை நேரங்கள் பிரச்சாரத்துக்கு வரும். நீங்க 1 மணி 2 மணிக்கெல்லாம் உச்சி வெயில்ல வேனுக்கு மேல நின்று பிரச்சாரம் பண்ற ஒரே தலைவர் எங்க தலைவர் தான். திமுக தொகுதி போட்டிட்டு ஏராளமான தொகுதியில் நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். போன 2021 35 தொகுதி எங்கள் தலைவரோடு நான் பயணம் பண்ணேன். பூரா திமுக தான் வேலை செஞ்சோம். திமுக வேட்பாளருக்காக நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து இந்த கொங்கு ஈஸ்வரன் சொன்ன குற்றச்சாட்டு இருக்குல்ல, 1999 தமிழ் மாநில காங்கிரஸில் நாங்கள் வந்து கூட்டணி வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி 2001 நாங்கள் தான் வந்து அவர்கிட்ட மூப்பனார் அவர்கிட்ட பேசுகிறோம். அவர் அதிமுகவுக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்றாரு எங்களை அதிமுகவுக்கு போகலாம், உங்களுக்கு கணிசமான சீட்டு வாங்கி தரேன்னு ஐயா மூப்பனார் சொன்னது. அது எங்கள் தலைவர் ஏற்றுக்கல. வேணாங்க ஐயா, திமுக பக்கம் போவோம், அதுதான் நமக்கு சேஃபாக இருக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் ஜனநாயகத்தை பேசக்கூடிய கட்சி, மதவாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சின்னு அன்னைக்கு வந்து ஐயா மூப்பனார்ட்ட நாங்கள் சொன்னோம். இல்லை அதிமுகவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு, நாங்கள் போகலை. அவர் அதிமுகவுக்கு போனார், நாங்கள் திமுக பக்கம் போனோம். அப்புறம் இது 2001. இடையில ராமதாஸ் அவர்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்து திமுக கூட்டணிக்கு கலைஞர் வந்து உள்ளே இழுக்கும்போது எங்களுக்கான முக்கியத்துவம் இல்லை. எங்களை வந்து வேற மாதிரி நடத்த ஆரம்பிச்சோன்னே 2.5 வருஷத்துலேயே அந்த பதவியை வந்து ரிசைன்மெண்ட்டு வெளியேறணும். அதுக்கப்புறம் தான் 2006 அந்த அம்மா கொடுத்த அழைப்பின் பேரில் நாங்கள் போனோம். வந்து ஒரு 6 மாத காலம் தான் அங்கே வந்து நீடிக்க முடிஞ்சது. அங்கேயும் அவங்களுடைய அணுகுமுறையில் வேறு மாதிரி இருந்தது. உடனடியாக வந்து நாங்கள் அங்கே உள்ளாட்சி தேர்தலில் அந்த பிரச்சனை வருது. நாங்கள் கேட்ட இடங்களை கொடுக்கல, சந்திக்க மறுத்தாங்க. அந்த சமயத்தில் தலைவர் கலைஞர் வந்து அதிகாரத்தில் இருந்தனால, ஆட்சி இருந்தனால இதெல்லாம் ஸ்மெல் பண்ணிவிட்டு அவரே ஃபோனில் வராரு. நான் கூட இருந்த எங்கள் தலைவர் ரவிக்குமார், நாங்கள்லாம் டிரைவிங் உட்லண்ட்ஸில் உட்காந்துருக்கோம் ஜெமினி கீழே. அப்போ தலைவர் கலைஞரே லைனில் வராரு, இனிமேல் அங்கே இருக்கணுமான்னு கேட்குறாரு, வாங்கன்றாரு. அழைப்பு கொடுத்த பிறகு நாங்கள் அறிவாலயத்துக்கு போகிறோம். அது 2000 அதுக்கு பிறகு வந்து அந்த கூட்டணி 6க்கு பிறகு கூட்டணி உடன்பாடு ஏற்படுது. 2011 திமுகவோட நாங்கள் தொடர்றோம். 2016 நாங்கள் 2011 எங்களுக்கு நிறைய சில சங்கடங்கள் உருவான பிறகு எல்லோருமே சேர்ந்து ஒரு மாற்று அரசியல். அப்போ வந்து இவர் வந்துட்டார், யாரும் தேமுதிக விஜயகாந்த் வந்துட்டார். அப்போ அவருக்கு ஒரு கூடுதலான முக்கியத்துவம் கிடைக்குது. திமுக அதிமுக இல்லாமல் ஒரு 3வது சக்தியை நோக்கி தமிழ்நாடு நகருது. அவருக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே கொடுக்குறாங்க. இந்த நகர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் இந்த விமர்சனத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க இந்த களச்சூழல் நீங்க சரியான அரசியல் அறியாமங்க என்கிட்ட வர சொல்லுங்க. யாரா இருந்தாலும் நான் பேசுவேன், நான் பதில் கொடுப்பேன். என்கிட்ட வந்து கொங்கு ஈஸ்வரன் என்கிட்ட பேச சொல்லுங்க. நன்றி.